இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அவர் விழாவில் குத்தப்பட்ட நிமித்தமாக நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் முகத்தில் காரி ஊங்கப்பட்ட நிமித்தமாக நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் கெட்செமனே தோட்டத்தில் நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து வேர்வை அப்படி ரத்தத்துலேயே மாறிச்சு, நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஏசப்பா நம்மளுக்கு பிளெஸிங்கை கொடுத்துருக்கிறார். இங்கே குட் ஃப்ரைடே கொண்டாடுறது பெரிய காரியம் இல்லை, ஈஸ்டர் கொண்டாடுறது பெரிய காரியம் இல்லை. ஆனால் கொண்டாடணும், அதை அறிந்து அதை தெரிந்து நீங்கள் கொண்டாடுங்க. அதை அறிஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கவனிங்க, ஏசப்பா முத சிலுவை பாடுகள் படுவதற்கு முன்னால் கெட்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை வேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த இரத்த வேர்வை நிலத்தில் விழுந்துச்சு, அதனால் உங்களுக்கு எனக்கு என்ன லாபம்? பெரிய லாபம். என்ன தெரியுமா? நான் படிக்கிறேன் கேளுங்களேன். அப்படியே உடம்புலாம் அவர் நமக்கு பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் கவனிக்க பையன், இயேசு கெட்செமனே தோட்டத்திலே பாரத்தோடு ஜெபித்த போது அவருடைய வியர்வே இரத்த துளியால் நிலத்தில் விழுந்தது. இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய மன அழுத்தங்கள், கவலைகள் மற்றும் மன போராட்டங்கள் இருந்து நமக்கு விடுதலையை வாங்கி தருகிறது. எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு நிலத்தில் இரத்த வேர்வை தெளிந்ததில்லை, அதனால் நம்மளுக்கு என்ன பயன் சொல்லுங்கள் பார்ப்போம்? மன அழுத்தம், கவலைகள் மற்றும் மன போராட்டம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை ஒரு கவலையை உள்ளத்துக்களை கொண்டு வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எங்கே கொண்டு விடுதுன்னு கேட்டிங்கன்னா சைக்கோவில் கொண்டு விட்டுரும். கவனிங்க, மெண்டலில் டச் பண்ணுறக்கூடிய ஒரு நோய், பைத்தியக்காரன டச் பண்ணக்கூடிய ஒரு நோய், அதுக்கு பேர் தான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் இன்றைக்கி 42 வெரைட்டிஸில் அந்த சைக்கோ இன்றைக்கி உலகத்தில் பரவி கொண்டு இருக்கிறது. 42 45 வெரைட்டிஸில் பல தினசில் பல வழியில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள், இப்படிலாம் பிசாசு மன அழுத்தத்தை கொடுத்த தேவ பிள்ளைகளை வாட்டி வதப்பான்னு நினச்சி என் தகப்பன் இயேசு என் பிள்ளைங்க மன அழுத்த படக்கலான்னு சொல்லி அவர் தன் சரீரத்தை வியாழப்பட்டு ரத்தத்தை சிந்தினாரு. அடிக்காமல், சாட்டி எடுத்து அடிக்காமல், அந்த கவலையில் இரத்த துளிகள் அப்படியே வேர்வை தண்ணியோடு கலந்து ரத்தம் அப்படியே தரையில் விழுகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு, கவலை இல்லாமல் வாழ்வதற்கு, இந்த மன போராட்டம் இல்லாமல் வாழ்வதற்காக என் தகப்பன் இயேசு இரத்த வேறு வெறுத்திருக்கிறார். இப்போ புரியுதா இரத்த வேறு ஏன் வெறுத்தாருன்னு? ஹலோ, இன்றைக்கி ஒரு மெண்டல் ஒரு சைக்கோ மாறுறாங்கன்னா அதுக்கு ரீசன் அஸ்திவாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனையை, ஒரு காரியத்தை ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு காரியத்தை ஓயாமல் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு இந்த போராட்டம், எனக்கு இந்த போராட்டம், ஏன் இப்படி செஞ்சுட்டான், ஏன் இப்படி ஆச்சா? மதுரையில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பிள்ளை. அவருக்கு வேலை சரியாக இல்லை, வருமானம் இல்லை. கல்யாணம் முடிக்கும் நல்லா தான் இருந்தாங்க, வருமானம் இல்லை, சரியாக இல்லை. ஒரு விளைவினை வர தாக்கிடுச்சு சரியாயிருச்சு. நடந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியாயிருச்சு. இதை பார்த்தவரன் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு ஆளுங்க, இவனை கட்டிலேருந்து நீ ஒரு இது பண்ணல, ஒரு வருமானம் இல்லை, கடைசி வரைக்கும் சம்பாதிக்க மாட்டான், அதனால் இவனை விட்டு டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணி கேஸை போட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுச்சு. இவர் ஏன் பொண்டாட்டி போனா என்ன காரணம்? என் பிள்ளை பொண்டாட்டி 24 மணி நேரமாக ஏன் போனான்னு சொல்லி யோசிச்சு சிந்திச்சு அந்த மனதுக்குள்ளே அழுத்தத்தை ஓவராக கொண்டு இன்றைக்கி ரோட்டில், மதுரையில் மெயின் ரோட்டுகளில் அப்படியே பைத்தியக்காரனாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த மன அழுத்த நோய் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுது.
நிறைய பேர் ரோட்டில் பைத்தியக்காரன் அலையிறாங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலை தான், மன அழுத்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம், வேதனை வரலாம், கஷ்டம் வரலாம், நெருக்க வரலாம். ஆனால் ஒரு நேரம் கவலைப்படுங்க, அது ஏசப்பட ஒப்படைச்சிட்டு விட்டுறணும். அந்த பிரச்சனையே, அந்த கஷ்டத்தையே ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஓயாமல் அதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அற்புதங்களை நினைங்க ஓயாமல், அதிசயங்களை நினைங்க ஓயாமல், வெற்றியை நினைங்க ஓயாமல், துக்கத்தையும் நெருக்கத்தையும் பாடுகளையும் கவலையும் நிந்தையும் அவமானத்தையும் ஓயாமல் மனதுகளை கொண்டு வந்து மன அழுத்தத்தை கொண்டு வந்துடாதீங்க. அது வேற லெவலில் கொண்டு போயிடும். ஆனால் இப்படிலாம் நீங்கள் ஆவீங்கன்னு தெரிஞ்சுதான் என் தகப்பன் இயேசு உங்கள் மன அழுத்தத்தை பூரா அவர் வாங்கிட்டு அவர் இரத்த வேர்வை சிந்தி நம்முடைய மன அழுத்தத்தை போக்கும்படியாக, நம்முடைய கவலையை போக்கும்படியாக என் தகப்பன் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தை சிந்தி கையை தட்டி என் தகப்பனுக்கு, என் ராஜாவுக்கு, என் மேய்ப்பருக்கு, என் இரட்சகருக்கு. இப்போ புரியுதா? இரத்த வேர்வை ஏன் சிந்தினார் இயேசு? ஏங்க இரத்த வேர்வை சிந்தினார்னா அழகா தெளிவாக இருக்குது. லூக்கா 20:44 அவர் ரத்த சிந்தனைங்க. 1 மன அழுத்தங்கள், 2வது கவலைகள், 3வது மனப்போராட்டங்கள். இதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதுக்காக இயேசு இரத்த வேர்வை சிந்திருக்கார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு கவலை வருகிறதோ, எப்போல்லாம் மன அழுத்தம் வருகிறதோ, அப்போ இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஏன் மன அழுத்தத்தை போக்குவதுக்காக ரத்தம் சிந்திட்டார். அதனால் எனக்குள்ளே கிரிச்சுக்கிற கவலை வெளியே போ. அதான் 1 பேதுரு சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகளை என் மேலே வச்சிருங்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. அர்த்தம் புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க கையை தூக்கி அல்லேலூயா. இப்போ எல்லாம் நான் சொல்லுங்க. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்காக, நான் தேவையில்லாமல் கவலைப்படாமல் இருப்பதற்காக என் தகப்பனே, நீங்கள் கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தை சிந்திட்டீங்க. அதனால் இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். என் கவலையை நீங்கள் வாங்கிட்டு சிந்தனால இனி எனக்கு வாழ்க்கையில் கவலை என்பது கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மன அழுத்தம், மனக்கவலை, மனப்போராட்டம். மன அழுத்தம், மனக்கவலை, மனப்போராட்டம். இந்த 3 காரியத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். இப்போ எப்பயாவது உங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணிடுறீங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு வந்துடணும். எங்கே வந்துடணும்? கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். வந்து என்ன செய்யணும்? தூங்கணுமா? கெத்செமனே தோட்டத்தில் அப்பா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது இரத்த துளிகள் மண்ணில் விழுந்துச்சில, ஆண்டவரே நீங்கள் நான் கவலைப்படாமல் இருப்பதுக்காக ரத்தம் சிந்திட்டீங்க ஆண்டவரே, நான் அன்றைக்கி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வாயை திறந்து பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 2வதாக அவர்கள் முகத்தில் என்ன செஞ்சாங்க? அரைஞ்சாங்க. அவர் கன்னங்கள், அவர் முகம் சிதைக்கப்பட்டது. ரோம போர் வீரர்கள் மற்றும் ஆசாரிகள் இயேசுவின் முகத்தில் அறைந்து அவருடைய தாடி மயிரை பிடுங்கி வாதித்தார்கள். இது ஏசாயா 50:6 இருக்கிறது. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பார்த்தீங்களா? அவமானத்துக்கு உமிழ் நீருக்கு மறைக்கவில்லை. அப்ப இது மூலமா நமக்கு என்ன நன்மை? ஹலோ, ஏசப்பா முகத்தை அடிக்கிறதுக்கு அடிச்சுக்க அப்படின்னாரு, முதுகை கிழிச்சுக்க அப்படின்னாரு, என் மேலே காரி துப்பிக்க அப்படின்னாரு. ஆனால் இங்கே இருங்க, அவர் தெய்வம். இவ்வளவு ஏன்னு கேட்டால் உங்களுக்கு எனக்காகத்தான். பேதுரு கத்தி எடுத்துக்கு ஒரு வாழை போர் வீரங்கனை காதை வெட்டுறாரு. அப்பா சொல்கிறார், ஏய் பேதுரு, கத்தியை ஒரேல போடு. நான் இப்போ பிதாட்ட வேண்டேன்னா 1000 லேயன் வருவான். ஒரு லேயர் 1000 லேயர் வருவான் தூதன். இது பிதாவுடைய சித்தம் அப்படின்றாரு. அப்படி தெய்வம் அப்படி வந்தாரே இல்லை, புத்து கீழே விழுகிற அந்த வல்லமை படைச்ச தெய்வம் அப்படிப்பட்டவர் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுக்குறாரு. ரைட், போகட்டும். இப்போ இயேசு முகத்தில் காரி துப்புவதற்கும் அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் காரி துப்புவதற்கும் விட்டு கொடுத்தாரு. அடிச்சுக்க, முதுகை கிழிச்சுக்கோ அப்படின்னாரு. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க, அவருடைய தாடிமேரை பிடுங்கி வாதித்தார்கள். இது நமக்கு கிடைக்க வேண்டிய அவமானங்களை நீக்கும்படி கௌரவத்தையும் மதிப்பையும் நமக்கு
பெற்று தருகிறது. நமக்கு அவர் தாடி மயிரை பிடிச்சனால காரி துப்பனால உங்களுக்கு எனக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் நமக்கு பெற்று தருது. நம்முடைய அவமானத்தை என் தகப்பன் இயேசு வாங்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இயேசு அவமானத்தை என்ன செஞ்சிட்டாரு? வாங்கிட்டார். இயேசு அவமானத்தை என்ன செஞ்சிட்டார்? வாங்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அடிக்கிறவர்களுக்கு முதுகியும் மயிரை பெறுவர்களுக்கு என் தாடைகள் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அடுத்தபடியாக சவுக்கடியின் போது முதுகு கிழிக்கப்பட்டது. பிளாத்துவின் உத்தரவுப்படி 39 சவுக்கடிகள் அடிக்கப்பட்டார். அந்த தழும்புகள் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய சரீர நோய்களுக்கு விளைவினங்களுக்கும் சுகத்தை தருகிறது. அப்போ இந்த அடி எதுக்குன்னா, இதுக்கு ஆதார வசனம் ஏசாயா 53:5, 1 பேதுரு 2:24. அப்போ அது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் முதுகு கிழிக்கப்பட்டது 39 சவுக்கடி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் சுகமாய் இருப்பதற்கு. நீங்களும் நானும் சுகமாய் இருப்பதற்கு. நீங்கள் நானும் சுகமாய் இருப்பதற்கு. ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான். பலவீனப்படக்கூடாது, நோய்படக்கூடாது. அதுக்கு அவர் தான் ஏசப்பா என்ன செஞ்சுருக்கிறாரு? நம்ம மேலே அடி விழுகாமல் இருப்பதற்கு அவர் அடிக்கப்பட்டார். இதன் மூலம் நமக்கு என்னது? நோய் நம்மளை விட்டு விழுகிறது. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரியம், முள்முடி சூடப்பட்டதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? முள்முடி சூடப்பட்ட நமக்கு என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க, போர் வீரர்கள் முள்முடியை கிரீடத்தை அவர் தலையில் அளித்தினார்கள். இதனால் அவர் நெற்றிலிருந்து ரத்தம் வழிந்தது. இது நம்முடைய தவறான எண்ணங்கள். முள்முடி சூடப்பட்டது நிமித்தமாக நமக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறான எண்ணங்கள், சாபங்கள் மற்றும் தோல்வியிலிருந்து நமக்கு விடுதலை பெறவும் அது என்ன செய்யுது? இங்கே இருங்க, சாபம் என்பதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க சூசைட் பண்ணாங்கன்னா அடுத்து அப்படியே தொண்டு பண்ணிட்டு வருவாங்க. அதாவது 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஒரு உயிர்கொல்லி நோய் வந்துச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு ஜெனரேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அது ஜென்ம சுவாத்தின் ஆவி மூலம் வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட சாபங்கள் சில குடும்பங்கள் இருந்துச்சு. 3 தலைமுறை 4 தலைமுறை இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், என் தகப்பன் இயேசு இந்த பரம்பரை சாபத்தை உடைக்க முடியாக, இந்த பரம்பரை சாபத்தை, இந்த அவமானத்தை முறிக்க முடியாக தலையில் முள்முடி சூடப்பட்டு கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயபரமான சாபத்தை சிலுவையில் அவர் செஞ்சு முடித்தார். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. யோவான் 19:2 ஆதாரம். யோவான் 19:2 ஆதாரம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளோ காரியம் நடக்குது பாருங்கள். யோசனை பண்ணுறீங்களா? நீங்கள் யோசனை பண்ணுறீங்களா? முள்முடி எதுக்காக? எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய பரம்பரை சாபத்தை, ஜென்ம சுவாப ஆவிய முறியடிக்கும்படி இயேசு தலையில் முள்முடி சூடப்பட்டார். அதனால் எனக்கு நிரந்தர சாபக்கட்டு கிடையாது, பரம்பரை சாபம் கிடையாது. கலாத்தியர் 3:13 படி சாபத்தை இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சு கையை தட்டப்பா ரக்கால தூரபாலாக்கார. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருங்க, இயேசு கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டது நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நாம் செய்யும் நற்கிரியைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கும். நம்ம கையீடு செய்கிற காரியம் எல்லாமே என்ன செய்யுமா? இங்கே இருங்க, நம்ம கையீடு செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு இயேசு தம்முடைய கைகளில் ஆணிகள் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. நற்கிரியைகளை நம்ம கை மூலமாக நன்மை செய்யணும், உதவி செய்யணும். அதுக்காகத்தான் இயேசு என்ன பண்ண? கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ எத்தனை காயம் கையில் அடிக்கப்பட்ட? கையில் அடிக்கப்பட்ட என்ன லாபம் உங்களுக்கு? நல்லா சொல்லுங்கம்மா. கைகளில் இயேசு ஆணிகள் அடிக்கப்பட்டாரா? அதனால் உங்களுக்கு எனக்கு என்ன லாபம்? இந்த கையினால் நீங்கள் செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ்ஸு எல்லாமே என்ன செய்யுமா? ஆசை. இப்போ சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக நான் இந்த கையினால் எந்த வியாபாரம் பார்த்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, என்ன பரீட்சை எழுதினாலும் சரி, இந்த கையினால் நற்கிரியைகளை நான் செய்வேன். இதுக்காகத்தான் ஏசப்பா உங்க கைகளை நீங்கள் ஆணிகளை அடிச்சுட்டீங்க. சகல குரா. புரியுதாம்மா? புரிஞ்சவங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இயேசுடைய கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை பார்க்கணும். ஓகே, இயேசு கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. இதனால் நமக்கு என்ன லாபம்? கால்கள் இயேசப்பா ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய கால்கள் சிலுவையில் ஆணிகளால் துளைக்கப்பட்டன. இது நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தவும், இது நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தவும், தவறான பாதையில் சென்ற நம்மை தவறான பாதையில் போகாமல் உங்களை என்னையோ சீர்படுத்துவதற்கு என் தகப்பன் காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நீ தப்பான இடத்துக்கு உன் காலு போகாது, தவறான இடத்துக்கு உன் காலு போகாது, பிராந்தி கடை பக்கம் உன் காலு போகாது, சீட்டு விளையாட உன் காலு போகாது, வேற எந்த உலகத்தில் எந்த பாவ நாச மோசங்களுக்கு உன் காலு போகாமல் இருப்பதற்காக என் தகப்பன் காலை கொடுத்து ஆணிகள் அடிக்கப்பட்டு உன்னை காப்பாற்றி. புரியுதா? ஏசப்பா கால் ஆணி, புரியுதா? நடைகளை சீர்படுத்தவும். எப்படி நடைகளை சீர்படுத்தவும்? நீ மனமோன போக்கில் கண்ட இடத்துக்கு உன் காலு போகக்கூடாது. ஏன்னா நன்மையான இடங்களுக்கு மாத்திரம் உன் காலு போகும்படி நான் உனக்காக நான் என் காலை கொடுத்து ஆணிகள் அடிக்கிறேன் அப்படிங்கிறார். உங்களை எப்பெல்லாம் உங்களுக்கு சில போராட்டம் வருதா, இந்த பாடுகளை உங்களை நீங்கள் இணைச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் திருப்பி சொல்கிறேன், இது நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்தவும், தவறான பாதையில் சென்ற நம்மை சீர்படுத்தவும், சுவிசேஷத்தின் பாதையில் நம்மை நடத்தவும் இது உதவுகிறது. அப்போனா இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இரட்சகர் வழியில் நடக்கவும் இயேசு பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இங்கே ரொம்ப காலமாக ஈஸ்டர் குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், ஒரு அர்த்தம் இல்லாமல் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் கொண்டாடணும். இவ்வளோ தூரத்துக்கு இயேசு எனக்கு இவ்வளோ தூரம் வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு கொண்டாடணும். ஆனால் அதுக்குண்ட அர்த்தம் தெரியல. எதை அடித்தாரு, சிலுவையில் தொங்குனாங்க. ஒவ்வொரு காயத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். முதுகு கிழிக்கப்பட்டுச்சா நீங்கள் நானும் சுகமாக இருப்பது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதங்க. என் தகப்பனுடைய அந்த 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 குணாதிசயம் இருக்கே, ஐயோ, அவர் பாதத்தில் விழுந்து முத்தமிட்டாலும் 1000 முத்தமிட்டாலும் பத்தாது. அதுக்கு தான் அந்த அம்மா வெரோனிக் அம்மாள், ஒரு அம்மா என்ன பண்ணுது, இயேசுவின் பாதத்தில் தைலத்தை ஊற்றி முடி எடுத்து தொடை. அவள் எவ்வளோ கவனம் பாருங்க அந்த அம்மா. பெண்கள்லாம் அந்த இயேசு காலத்தில் வாழ்ந்து பெண்கள்லாம் அப்படியே கொடுத்து வச்சவங்க. உண்மையான அன்புங்க, இயேசு மேலே அன்பு. விடிய காலையில் 5 மணிக்கு ஓடி வருது ஒரு பொம்பளை லேடிஸு. நீங்கள் போவீங்க கல்ற தோட்டத்துக்கு? ஏன் அப்படி போகுது? அவர் மேலே வச்ச அன்பு, அவர் மேலே வச்ச பாசம், உண்மையான நேசம். ஓடுது கல்ற தோட்டத்துக்கு தைலத்தை எடுத்துட்டு. புரியுதா? அதான் இயேசுவின் அன்பை இங்கே இருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி அறிவித்த முதல் பெண் இந்த அம்மா தான். 12 சீடர்களுக்கு கிடையாது, எந்த ஆம்பளையும் கிடையாது, ஒரே பொம்பளை மதலேனா மரியாள். உயிர்த்தெழுந்த நற்செய்தி அறிவித்த ஒரே பொம்பளை அந்த மதலேனா மரியாளுக்கு ஒரு கையை தட்டு இயேசுவின் நாமத்தில். மரியாள் மதலேனாளு எதுக்குங்கிறேன் நான். மரியாள் வா, மரியாள் போமா வீட்டுக்கு, மதுரைனா வா. எதுக்கு? இந்த மதுரான மரியாதை போல் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசு பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டதுன்னு நமக்கு என்ன நன்மை சொல்லுங்க பார்ப்போம். என்னடா கண்ணு நம்மளே சூப்பரா இந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டலாம் சேர்ந்து நம்மளை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நல்ல வழியில் நடத்துது. பாயிண்ட் சரியான பாயிண்ட்ரா. நல்ல வழி, நல்ல நம்மளுடைய கால் வந்து சீரான பாதையில் போகணும். ஓகே, அதுக்கு தான் இயேசு நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த காரியம் போகிறேன், நான் போகிற பாதை சரியாக தவறாக எனக்கு தெரில, ஆனால் சரியாக இருக்கும்படி தான் இயேசப்பா உங்கள் பாதையில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு, அது நிமித்தமாக என் பாதையை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க. உங்களுடைய போகிற இடத்துல ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ காலில் இயேசப்பா காலில் வந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏங்க நான் சொல்கிற புரியுதா புரியலையாங்க? சொல்கிற புரியுதுன்னு சொல்கிறேங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்து இன்னும் என்ன இருக்குது? இது வந்து லூக்கா 23:33 வசனம் ஆதாரம் பழக்க வேணாம். அடுத்து ஈட்டியால் விழாவை குத்தினார்கள். ஈட்டியால் விழாவை குத்தினார்கள். இயேசு
போர்ச்சவன் விலாவிலே குத்தினான், அப்போது இரத்தமும் நீரும் வெளியேறியது. இது நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றி முழுமையான சுத்திகரிப்பையும் திருச்சபைகள் உருவாதுக்கும் உண்டானதான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய இருதயங்கள் காயங்கள். இப்போ இங்கே எல்லாத்துக்கும் இருதயத்தில் காயம் எல்லாமே யாருக்குமே இருக்காது. எல்லாத்துக்கும் இருதயத்தில் காயம் இருக்கும். காயம் இல்லாத ஆளே கிடையாது. இருதயத்தில் காயம்னு என்ன சொல்லுங்க பாப்பா? எப்படி காயம் வருது தெரியுமா? கவலை. அது இல்லை, கவலைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இருதயத்தில் காயம், உள்ளான மனதில் காயம். எப்படின்னா, உன் பக்கத்தில் இருக்க பிள்ளை பேர் என்ன? அகல்கா. இப்போ அகல்காவும் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன செய்கிறாங்க? பழகுறாங்க, பேசுகிறாங்க, ஜாலியாக போகிறாங்க, டீ குடிக்கிறாங்க, வா போமா அப்பா புச்சா புச்சாடு அப்படியே சோடியா போகிறீங்க. சோடியா பாய் சி வர்றேன், நாளைக்கு வந்துரு சீக்கிரம், சரி டாட்டா பாய் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். திடீர்னு அகல்கா வந்துருச்சு. உன் பேர் என்ன சொன்ன? ஜஸ்டினா. என்ன ஜஸ்டினா, நாளையிலேருந்து என்கிட்ட பேசக்கூடாது. உன்னை என்ன பிடிக்கல, என் கூட பேசக்கூடாது. நீ என்னை பார்த்து அவன்கிட்ட அப்படி சொல்லியிருக்கிற, நீ என்னை பார்த்து அப்படி சொல்லியிருக்கிற, என்னை கேவலப்படுத்தி பேசியிருக்கிற. நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன், உன் முகத்தில் முழிக்க போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகல்கா போயிருச்சு. நீ என்ன பண்ணுற? வீட்டில் ஓத்தா அப்படின்னா இருப்ப. நீ என்ன செய்வ? அழுவியா? அப்போ அழுகுதுல, ஏன் அழுகுது அப்படின்னு கேட்டால், இந்த இதயத்துக்குள்ளே ஒரு காயம் விழுந்துருச்சு. எப்படிப்பட்ட புள்ள, அன்பான புள்ள, நான் தண்ணி குடித்தேன், அந்த புள்ள தண்ணி குடிக்கும், அது வச்சு குடிக்கும், நான் குடிப்பேன், நான் மிட்டாயை கடிச்சு நான் பாதி மிட்டாய் தீம்பேன், அந்த மிட்டாய் தீங்கும், நான் ஊட்டி விடுவேன், அந்த புள்ள இப்படிப்பட்ட பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேன்னு போயிருச்சு. ஐயோ, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இங்கே ஒரு காயத்தை வர வச்சிடுறது. ஹலோ, இந்த மாதிரி காயங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கும். ஒரு பெருத்த அவமானம் வந்திருக்கும், பெருத்த நிந்த வந்திருக்கும். சில வீட்டில் குடும்பங்களில் மனைவி சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ இப்படிப்பட்ட ஆள் தானு சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் முடிச்சப்போ நடந்த காரியத்தை 8 வருஷம் கழித்து 4 பிள்ளை பெற்ற போட்டு பேரம்பி எடுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த காயம் அப்படியே உள்ளத்தில் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்படிப்பட்ட ஒரு காயம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, இயேசு எப்போது விழாவில் குத்தப்பட்டாரோ அப்போது உன் இதயத்தில் இருக்கிற காயங்கள் அது ஆறிவிட்டது, மறைந்து விட்டது. அல்லேலூயா. இயேசு விழாவில் குத்தப்பட்டது நிமித்தமாக நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்முடைய இதயத்தின் காயங்களை ஆற்றுகிறது, முழுமையான சுத்திகரிப்பையும் திருச்சபை உருவாகுதல். அப்படின்னா இன்றைக்கி சபை எப்படி உருவாச்சுன்னா, இயேசப்பா இரத்த சபை உருவாக்கி இருக்கிறார். அப்போ விழாவில் குத்தப்பட்டது நிமித்தமாக சபைகள் என்ன செய்து உருவாகியிருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் இயேசப்பா சிலுவையின் இரத்தத்தில் வாங்கி கொடுத்த சில காரியங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ புரியுதா? 7 காயங்கள். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு காயத்துக்கு நான் சொல்கிறேன். தலையில் முள்முடி சூடப்பட்டது சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, முகத்தில் அடிகள் பட்டது அவமானத்தை ஏற்றுக்கொண்டதற்கு, முதுகில் காயப்பட்டது யாவரும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு, கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டதுக்கு நம்ம கையின் பிராய் சாப்பிடுவதற்கு, கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது நம்ம சீரான பாதையில் போகணும், கெட்ட பாதையில் போகக்கூடாது, விழாவில் காய உண்டாது நம்முடைய உள்ளான காயங்கள் மாறும்படி, சபைகள் நிறுவும்படி இப்படிப்பட்ட காரியத்தை இயேசப்பா சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தலையிலிருந்து கால் வரைக்கும் பட்ட காயத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை என்ன நீங்கள் சொல்லணும், வாயை திறந்து சொல்லுங்கள். தலையில் முள்முடி சூடப்படுறதுனால நமக்கு என்ன நன்மை? யாரான்னு சொல்லுங்கள் சத்தமா. சாபம், ஜென்ம சுவாத்துடைய ஆவி, எல்லாம் சொல்லுங்கள். இயேசு தலையில் முள்முடி சூடப்பட்டது நிமித்தமாக என்னுடைய ஜென்ம சாபத்தின் ஆவி, பரம்பரை சாபக்கட்டு முடிந்தது. கலாத்தியர் 3:13 படி என் சாபங்கள் முடிந்தது. ஓகே. அடுத்து 2வது என்ன சொன்னேன்?
இதெல்லாம் எழுதி வச்சுக்கணுமா, முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் சாதாரண கொலை. இதுதான் இந்த வருஷம் வந்து ஆண்டவர் வந்து மறைபொருளை வெளிப்படுத்துகிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சரி, கெத்செமனேத்தை நெத்தியில் நிறுத்தவர் சிந்தினார். அதனால் என்ன நம்மளுக்கு பயன்? மன அழுத்தம், கவலைகளை, மன போராட்டங்கள், இங்கே அந்த மன அழுத்தம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைங்க. தயவுசெய்து உங்கள் மன அழுத்தத்துக்கு நீங்கள் மட்டும் இடம் கொடுத்துறாங்க. இங்கே இருங்களேன், ஒரு பிரச்சனை, ஒரு துக்கம், ஒரு நெருக்கம் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். ஆனால் அதுவே நீங்கள் கண்டினியூவாக யோசிக்காதீங்க, அதுவே கண்டினியூவாக என்ன செய்ய நினைக்காதீங்க. அப்போ நினச்சிங்கன்னா மன அழுத்தம் வந்துடும், மன அழுத்தம் சைக்கோவாக மாறிடும். ஜாக்கிரதை. அதனால் மன அழுத்தம் போவதற்கு இயேசு இரத்த வேறு சிந்தினார். அல்லேலூயா. சிலர்கள் முகத்தில் அறைந்த போது கன்னங்கள் சிதைக்கப்பட்டது. இது நமக்கு என்ன லாபம்? நம்முடைய சரி, அவர் முதுகு கிழிக்கப்பட்டது. இதனால் நமக்கு என்னது? 39 சவுக்கடிக்கிறதால் நமக்கு என்ன கிடச்சிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சா? கையில் இயேசு கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டார். இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நீ நற்கிரியைகள் உன் கை மூலமாக உண்டாகும். இப்போ சொல்லுங்கள், இயேசு பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்ட நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு என்ன லாபம்? நல் வழியிலே நடத்துவதற்கு, கெட்ட பாதையில் போகாமல் இருப்பதற்கு இயேசு சிலுவையில் என்ன செஞ்சுருக்கிறாரு? நொறுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த தெய்வத்தை நம்ம மையப்படுத்தணுமா வேணாமா? எதுக்கு இயேசப்பா அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும்? தெய்வம் அவர், இரட்சகர், மீட்பர். காரணம் உங்களை என்னையும் வாழ வைப்பதற்காக. இப்போ சொல்லுங்கள், நம்ம உண்மையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மை பார்த்து, எவ்வளோ லாபம், எவ்வளோ நன்மை. இந்த சத்தியத்தை தெரியாமல் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. எனக்கு இன்றைக்கி தான் அது முழு வெளிச்சம் தெரியும் எனக்கு. அதனால் முழுசாக படம் போட்டு காட்டினது இன்றைக்கி தான். இந்த மாதிரி சத்தியம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு காயத்துக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு காயத்துக்கும் பதிலாக கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த டைமில் என்னென்ன சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது, அந்த நேரத்தில் அந்த காயத்தை நீங்கள் சேர்த்துக்குங்க. அல்லேலூயா, அல்லையா சொல்லுங்கள். இப்போ உங்களை ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான். அப்போ அந்த நேரத்தில் எதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும்? ஐயா, உங்களை ஒருத்தன் கேவலப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான். அப்போ நீங்கள் அதை வந்து பரிகாரம் என்னது, எதை சொல்லணும்? நான் சொல்லித்தரேன் பாருங்க. இயேசு முகத்தில் காரி உமிழப்பட்டார், முகத்தில் அடிக்கப்பட்டார், அவர் தாடியை பிச்சு அவர் கேவலப்படுத்தினாங்க. அதனால் நான் கேவலப்படாமல், நான் அவமானப்படாமல் இருப்பதுக்கு இயேசு அவமானப்பட்டார். இந்த அவமானம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கையை தட்டாப்பாவுக்கு. நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற உன் கையில், ஒரு வியாபாரம் பண்ணுற கையில் அது நஷ்டமாகுது, விளங்கலை. ஏன் நான் கையில் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்கள், இயேசுவே உங்கள் கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தனை நிமித்தமாக என் கையில் என்ன வேலையை பார்த்தாலும் சரி, என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடும்படி என் கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக என் கையில் நான் செய்கிற காரியம் வாய்க்கும். எப்படி? அல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உங்களை கையில் எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்குங்க. எப்போ வாய்க்குன்னு கேட்டால், இயேசு கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாக நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படி தான் நீங்கள் பேசணும், இப்படி தான் ஜெபிக்கணும். சும்மா வந்துக்கிட்டு நான் உபாசம் இருந்து அப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன், ஒன்றும் வரல, இது வரல, அது வரல அப்படின்னா வரும், லேட்டாக வரும். ஆனால் ஷார்ட்கட்டில் வரணுமா? இப்படி போட்டிருங்க, பாஸ்ட் ப்ரேயர், தந்தி ப்ரேயர், பாஸ்ட் ப்ரேயர். அல்லேலூயா. தந்தி ப்ரேயர், இதுக்கு பேர் என்ன ப்ரேயர்? தந்தி. அப்போனா இப்படி போனீங்க வச்சுக்கலுங்களேன். இப்போ யாராவது ஒரு ஆள், எனக்கு உங்களை இப்படி சொல்ல வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. யாராவது ஒரு ஆள் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏசப்பா ஒன்றும் ஆசீர்வாதம் ஒரு ஆள் சொல்லுங்கள் பாப்பா. நீ எழுதி படித்து கூட சத்தமாக சொல்லுங்கள். அதான் முத சொல்லணும். நெத்தி வேர்வை எதுக்கு சிந்தினாரு? அதான் நமக்கு என்ன பயன்? சொல்லுங்கள் பாப்பா. மன அழுத்தம் வராமல் இருப்பதுக்கு இரத்த வேர்வை சிந்தினார். அடுத்து முள்முடி எதுக்கு சுடப்பட்டாரு? ஜென்ம சுவாத்துடைய அவிசாபக்கட்டுகள்
இதை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கேட்டால் இதை நான் தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன சின்ன போராடணும். ஓகே, அடுத்து முகத்தில் காரி துப்புனா எதுக்கு? நீங்கள் அவமானப்படாமல் இருப்பதுக்காக இயேசு அவமானப்பட்டார். அல்லேலூயா. ஐயோ, இந்த அவமானத்தில் எப்படி வெளியே போவேன்? கவலைப்படாது. அவர் அவமானப்பட்டார், இந்த அவமானம் ஒன்றும் செய்யாது. அடுத்து முதுகு கிழிக்கப்பட்டது, சதை வெளியே வந்துச்சு. இது எதுக்கு? நான் அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாக இருப்பது, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதுகு கிழிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டதில் 2 காரியம் இருக்குது. இந்த கையில் நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி ஆசீர்வாதமாக இருக்கும், அது தோற்று போகாது. எல்லாம் சொல்லுங்க, என்னைய பாருங்க எல்லாரும், ஏ கையே, நாளையிலிருந்து என்ன வேலை பார்த்தாலும் சரி, கத்திரிக்காய் விற்றாலும் வெண்டைக்காய் விற்றாலும் சரி, லாபம் வரணும்னு பார்த்துக்க. ஏசப்பா இந்த கை மூலமாக சம்பாதிப்பதற்கு அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் கையில் ஆணிகள் அடிக்கப்பட்ட நிமித்தமாக இந்த கையினால் நான் இட்லியை விற்றாலும் சரி, தோசையை விற்றாலும் சரி, சுண்டைக்காய் வெண்டைக்காய் விற்றாலும் சரி, அது ஆசீர்வாதமாக அது மாறும். கையா தட்டாப்பாவுக்கு. புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த காரியத்துக்கு எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்கள். இப்போ மனதில் நிம்மதி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? நான் எந்திரிச்சிருவேன்டா அப்படிங்கிறீங்களா? நான் எந்திரிச்சிருவேன். எப்படி எந்திரிப்பேன்? சிலுவையினுடைய அடிகள் நிமித்தமாக. அல்லேலூயா. இன்னி நான் எந்திரிச்சிருவேன்டா, இன்னி நான் எந்திரிச்சிருவேன்டா, நீ நான் தோற்று போக மாட்டேன்டா, நான் இழந்தாலும் பெற்றுக்கொள்வேன்டா. எப்படி? சிலுவையில் அவர் அடித்த அடிகள் நிமித்தமாக பெற்றுக்கொள்வேன். கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கத்தா அந்த மலைக்கு போகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துருக்கிறார் என் தெய்வ இயேசு. ஆமென்.